Hi guys, welcome to my channel. So in this channel நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா நம்ம 30K ல 3000 series processor build பண்ணி PC build ரெடி பண்ணிருப்போம். So 30K ல 4000 series processor வச்சு PC build பண்ணிருப்போம். So இன்னைக்கு ஒரு வேற லெவல் பிரைசிங்ல ஏனா assembled RYZEN desktop நம்மள்ட்ட வேற லெவல்ல செல் அவுட் ஆயிட்டு இருக்கு. அது பர்ச்சேஸ் பண்ணிருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் டீடைலா தெரியும். சோ ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இன்னைக்கு வீடியோல நான் டீடைலா எல்லாத்தையும் சொல்றேன். சோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படினா வெறும் 29990 ரூபாய். சோ எங்கேயுமே கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான பிரைசிங்க்கு. சோ நம்ம சொல்லக்கூடிய இந்த 29990 ரூபாய்ன்றது சோ இன்னைக்கு வீடியோ எடுக்கிற டேட்ல இன்னைக்கு போட்டிருக்க ஆஃபர்ஸ். சோ இதுக்கு நாங்க 10 கிட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த 10 கிட் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து பிராண்ட் சைட்ல இருந்து என்ன பிரைசிங்ல நமக்கு ஆஃபர்ஸ் ஆப்ரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைசிங் சேஞ்சஸ் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆர்டரை பிளேஸ் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் கூட யார்ட்டையும் கால் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே எல்லா டவுட்டும் இதில் கிளியர் பண்ணிடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம சைட்டில் போய் டக்குன்னு ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். சப்போஸ் சைட்டில் நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு இன்கன்வென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதிலே சைடில் வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ராடக்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க. ஸோ அதில் இன்ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா டக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வாங்க இந்த 29990 ரூபாய்க்கு ஒரு பூம் ஆஃபர். ஸோ வேற லெவல் கிட்டு. ஸோ 30,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 5600G வச்சு இன்னைக்கு நம்ம பிசி பில்டு. ஸோ 5600G இது ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏபியூ. ஸோ ஓவராலாக மேக்ஸிமம் ஏகப்பட்ட கேம்ஸ் டிஃபால்ட்டாகவே சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ஏபியூ ப்ராசர். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரில் டிஃபால்ட்டாக பக்காவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க இந்த 29990 ரூபாய் கிட்டில் நீங்கள் ஒரு பிகினர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. ஸோ இல்லை நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர்ஸ், AutoCAD, ப்ரோ அனாலிசிஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இல்லை நீங்கள் ஒரு VFX யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக எல்லா சாஃப்ட்வேரும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பிசி பில் ரெடி பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இது ஒரு கரெக்டான சான்ஸ். ஆர்டர் பேஸ் பண்ணிக்கங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம 29990 ரூபாய் கிட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா RYZENோட 5600G. இது ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏபியூ ப்ராசர். ஸோ அதுக்கடுத்து மதர் போர்டு. ஸோ மதர் போர்டுன்னு வரையில பார்த்தீங்க அப்படின்னா இதில் 10 கிட்ட அடிச்சிருக்கோம். ஸோ ஒன்று A520MKன்னு வரும். ஸோ இன்னொன்று A520MEன்னு வரும். ஸோ ரெண்டுமே ஒரே மதர் போர்டு தான், எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப இந்த ரெண்டு மதர் போர்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். சப்போஸ் 5MK ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா ME போட்டு அனுப்புவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேம் ஸ்லாட்டோட வந்துடும். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம இந்த கிட்டில் ஸோ 8GB ரேம். ஸோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HDMI போர்ட், VGA போர்ட் 2 போர்ட் வந்துடும். ஸோ டிஃபால்ட்டாக 2 டிஸ்பிளே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் பண்ணுறதுனாலுமே ஜோட்டாக்கோட 1650 வரைக்கும், ஸோ வித்தவுட் பவர் கிராஃபிக்ஸ் கார்டு 1650 வரைக்கும் தாராளமாக இதில் நீங்கள் போட்டுக்கலாம், எந்த விதமான ஹார்ட்வேர் சேஞ்சஸும் இல்லாமல். ஸோ 2 ரேம் ஸ்லாட் இருக்குது, ஒரு NVMe ஸ்லாட் இருக்குது, ஒரு டீசென்ட்டான பக்காவான 500 சீரிஸ் மதர் போர்டு. 5000 சீரிஸ்க்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக மேனுஃபேக்சரிங்கான ஒரு 500 சீரிஸ் மதர் போர்டு. ஸோ போர்டு ப்ராசர் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து ரேம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பு கோர்சியரோட வெஞ்சின்ஸ் ரேம் 3200 மேக்ஸில் 8GB கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ்னு வரையில எல்லாத்துக்குமே OSக்கு நம்ம NVMe தான் 256GB சிலிக்கான் பவரோட ஹை ஸ்பீட் NVMe கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே ஸோ 1TB 2TB 4TB ஹார்ட் டிஸ்க் நம்ம சைட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற சேர்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஹார்ட் டிஸ்க்கை மாட்டி அனுப்பிச்சு விட்ருவோம். ஸோ போர்டு, ப்ராசர், ரேமு, அடுத்து கேபினெட் SMBSன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸோட RGB Flow C2. இது ஒரு RGB ஸ்ட்ரிப்போட உள்ள ஒரு 80mm ஃபேனோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான கேபினெட். இதில் இன்பில்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 வாட்ஸுக்கான 230 வோல்ட்டு பக்காவான 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு SMBSும் வந்துடும். ஸோ இந்த பில்டுக்கு நம்ம இதான் காம்பனன்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து கஸ்டமரோட டவுட். சார் இப்போ இதில் எனக்கு டிஃபால்ட்டாக ஸ்டோரேஜ் எவ்வளோ வரும்? ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் பவரோட 256GB NVMe தான் போட்டிருப்போம். ஸோ இந்த NVMe பூட்டிங் ஸ்பீடு, ஸோ நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஸ்பீடெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் நீங்கள் வேணும் அப்படின்னா தனியாக பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கி போட்டுக்கணும். ஸோ டவுட் நம்பர் 2. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக இதில் 8GB ரேம் போட்டிருக்கீங்க, நான் இன்னொரு 8GB அப்டேட் பண்ணிக்கலாமா? இதில் 2 ரேம் ஸ்லாட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 8GB நம்ம இந்த 29990 ரூபாய் கிட்டில் நீங்கள் ரெடி டு யூஸில் தான் வரும். ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 8GB ரேம் வேணாலும் தாராளமாக வாங்கி மாட்டிக்கலாம். சரி ரைட். இதில் நான் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட் ஸ்டோரேஜுக்கு கேபிள்ஸ்லாம் சப்போர்ட் ஆகுமா? ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் இன்னொரு ஸ்டோரேஜ் போட்டாலுமே அதுக்கு தேவையான கேபிள்ஸ், கனெக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா SMBS கேபினெட்டில் கிளியராக இருக்கும். ஸோ இன்னொரு 2 ஹார்ட் டிஸ்க்கும் 2 SSDயும் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ
ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய டவுட், ஃபியூச்சரில் நான் கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாமா? தாராளமாக ஜொட்டாக்கோட 1650 கிராஃபிக்ஸ் கார்டு வரைக்கும், ஜொட்டாக் பிராண்டோட வித்தவுட் பவர் எஸ்எம்பிஎஸ் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லுவோம். 1650 சிங்கிள் ஃபேனோட வரும், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் எந்த விதமான ஹார்ட்வேர் சேஞ்சும் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி ரைட், ஓகே. பிசி பில்ட்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி வரும்? ஸோ பிசி பில்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக வித்தின் 48 to 72 ஒர்க்கிங் ஹவர்ஸில். ஏன்னா மற்ற ப்ராடக்ட்லாம் அப்படியே நம்ம பில் அடிச்சு மேலே லேபிள் ஒட்டி அனுப்புறது, ஆனால் பிசி பில்ன்றது அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை ஃபுல்லாக பில் பண்ணுவாங்க, பில் பண்ணி முடிச்சவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளிங் ஏரியாஸ் போகும், பக்காவாக அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அசம்பிள் பண்ணி முடிச்சவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராஜெக்ட் போகும். ஸோ அங்கே ப்ராப்பராக பயாஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணுவாங்க, ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க, பேசிக் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த பிசி பில்டில் நம்ம என்னென்னலாம் ஏற்றி அனுப்புவோம்? ஸோ பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 11 Pro OS. ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் நம்ம 2007 என்டர்பிரைஸ் எடிஷன் கொடுப்போம். ஸோ அந்த என்டர்பிரைஸ் எடிஷன் நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்டிவேஷன் கீழே கேட்காது. ஃபோட்டோஷாப்பில் CX6. ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் 2022. ஸோ விண்டர், VLC, எனி டெஸ்க்கு, ஃப்ளாஷ் பிளேயர், இதுதான் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ். இது எல்லாமே டிஃபால்ட்டாக ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ விண்டோஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் லைசன்ஸ்க்கு நம்மள்டே அவைலபிள். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா தனியாக நம்ம சைட்லேயே பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ விண்டோஸ் லைசன்ஸ்க்கு இல்லைன்னா அந்த பிசியை நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ லைசன்ஸ் கீயை கொடுத்தீங்க அப்படின்னா நியூ வெர்ஷன்ஸ் வர அப்டேட் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் கீ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நியூ வெர்ஷன்ஸும் நியூ ஃபீச்சர்ஸும் நமக்கு விண்டோஸ் வந்து கிடைக்காது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் இந்த பிசி ஆர்டர் பேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 5600G டைப் பண்ணுங்கள். நிறைய வேரியன்ட் இருக்கும். 29,990 ரூபாய்க்கு இந்த வேரியன்ட் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிடும். டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்க. 29,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, ஸோ இன்க்ளூடிங் பக்கா பேக்கிங், ஸோ இன்க்ளூடிங் ஆல் பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். உங்கள் கையில் வந்தோன்னு நீங்கள் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஆர்டரை பேஸ் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. டக்குன்னு நம்ம சைட்டில் போய் ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு வேறு விதமான கிட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிசி பில்டுக்கு மட்டும் என்னோட வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். டக்குன்னு உங்கள் கொட்டேஷன் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில். ஸோ நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளைஸ் வராது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் தான் சிஸ்டத்தில் இருக்க முடியும். சிஸ்டத்தில் இருக்கும்போது மட்டும் தான் ப்ரைசிங் பார்க்க முடியும். ப்ரைசிங் பார்த்தா தான் கொட்டேஷனில் ப்ராப்பராக அனுப்ப முடியும். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.